இந்த காசு வச்சுக்கோ, காசு வாங்கிக்கோங்க, சும்மா ஏதாவது வாங்கி கொடுங்க என்ன. சரி போலாமா? அந்த பிஸ்கெட் எடுத்து கொடு. ரெண்டும் பிடிக்குமா? அந்த தம்பிக்கு வந்து நமக்கு யூடியூப்லேருந்து வர்ற சேலரியிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன உதவியாவது நான் பண்ணிவிடுவேன். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி உதவியாவது பண்ணிவிடுவேன். எனக்கு இப்போலாம் வந்து ஒரு 2 மாதமே வந்து யூடியூப்லேருந்து இன்கம் எதுவும் வரல. ஸோ அதனால் வந்து அந்த தம்பிக்கு வந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் இப்போ வந்து அந்த தம்பிக்கு வந்து ஒரு சில பொருள்லாம் வாங்கி தர போகிறேன். அந்த பொருளை வாங்கி தரதுக்கான காரணம் வந்து நான் இல்லை, ஒருத்தவங்க வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உள்ளே போங்க, உள்ளே போங்க. உங்களை பார்த்து 2 மாதம் ஆச்சு, இப்போ தான் வந்தோம். உட்கார வச்சு மணி ஆயிடுச்சுன்னா கொண்டு ஸ்கூல்ல விட்டுருவேன். விட்டுட்டு வந்து அப்புறம் மதியம் போய் சாயந்தரம் ஸ்கூல்ல எப்படி ஃபுல்லாவே ஸ்கூல்லயே இருக்கணும். 3:30 வரைக்கும் ஸ்கூல்ல, அப்புறம் அங்க போய் கூட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இட்டுட்டு வருவீங்க. டெய்லியுமே எப்படின்னா ஒரு இட்டு அங்க வேலை இருக்குள்ள போவேன். இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பீங்க. வேலைக்கே போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. செஞ்சுமே நீங்க நல்ல விதத்துல சொன்னீங்களா இல்ல கெட்ட விதத்துல சொன்னீங்களா எங்களுக்கு தெரியாது. நாங்க நல்லா வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா? பட் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க அவங்கள மாதிரி வரணும்ன்றீங்க, எங்களுக்கு யார் மாதிரி வரணும்னு எங்க எண்ணம் இல்லை. நாங்களாவே இருந்துட்டு போறோமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன vlog பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து நான் வந்து பெருமைக்காகலாம் சொல்லலை, அதே மாதிரி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லலை. தெரிஞ்சால் 4 பேருக்கு நல்லதாகவும் இருக்கும், ஒரு ஹெல்ப்பாகவும் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்போவுமே வந்து எனக்கு யூடியூப்பால் கிடைக்கிற காசில் வந்து ஒரு குட்டி தம்பி, ஒரு 3.5-4 வயசு தம்பி இப்போ ஒரு 4 வயசு இருக்கும். அந்த தம்பிக்கு வந்து நமக்கு யூடியூப்லேருந்து வர்ற சேலரியிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன உதவியாவது நான் பண்ணிவிடுவேன். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி உதவியாவது பண்ணிவிடுவேன். எனக்கு இப்போலாம் வந்து ஒரு 2 மாதமே வந்து யூடியூப்லேருந்து இன்கம் எதுவும் வரல. ஸோ அதனால் வந்து அந்த தம்பிக்கு வந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அதனாலே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் இப்போ வந்து அந்த தம்பிக்கு வந்து ஒரு சில பொருள்லாம் வாங்கி தர போகிறேன். அந்த பொருளை வாங்கி தரதுக்கான காரணம் வந்து நான் இல்லை, ஒருத்தவங்க வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வாங்கி தர காசில் தான் அந்த தம்பிக்கு போய்ட்டு நான் பொருளை வாங்கி தர போகிறேன். நான் என்னென்னலாம் வாங்கி தர போகிறேன்றதை வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து கடையில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான், அதாவது எல்லாமே வாங்க முடியாது, ஒரு சில பொருள் மட்டும் வாங்கிக்கலாம். ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு 2 கிலோ எண்ணெய், 10 கிலோ அரிசி 2 கிலோ எண்ணெய், அப்புறம் வந்து காய்கறி, ஒரு சில பொருள் வாங்கிட்டு அந்த குட்டி தம்பிக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் போய்ட்டு சேர்த்துலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் கடையில் வாங்கிட்டு போக போகிறேன். வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒரு கிலோ வாங்கிட்டு போயிடலாம். வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு போகலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நாள் இருக்கும், வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ அதை வந்து மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போதைக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு கிலோ தான் வாங்கி தரேன். ஏன்னா வந்து அந்த குட்டி தம்பி வீட்டில் ஃப்ரிட்ஜெலாம் இல்லை, ஸோ அதனால் வீணாக போயிடும்ல. அதனால் ஒரு வாரம் கழிச்சு வெஜிடபிள்ஸ்லாம் மீதி இருக்க காசுக்கு வாங்கி கொடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு கடைக்கு போய்ட்டு அது குட்டி பையனுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மிஷினுக்கு போக போகிறோம் மிளகா ஜாமான்லாம் அரைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 10 நாள் ஆச்சு காலியாகி. நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருந்து இன்றைக்கி தான் வெயிலில் காய வச்சோம். ஏன்னா வெயிலெலாம் நல்லா சுல்லுன்னு காயுதா. இங்கே பாருங்கள், மிளகா ஜாமான் வந்து நிறைய பேர் வீடியோவில் கேட்டிங்க, இந்த இட்லி பொடி அப்புறம் குழம்பு பொடிலாம் இப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மிளகாத்தூள் வந்து இப்படி தான் அரைப்போம். இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம், துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், இதோ இந்த மஞ்சள், இது வந்து கொங்கு மஞ்சள் சொல்லுவாங்க. இது இந்த பெருங்காயம், நீங்க எந்த பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஒரு 8 பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன், மொத்தம் 8ஆ 7ஆன்னு தெரியல. இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது எல்லாமே 100 இல்லைங்க, 100. செலவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மிளகா போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, 1/2 கிலோ மிளகா நல்லா காரமான சுள்ளும் காரம் இருக்கும். தனியா வந்து 2 கிலோ. இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 100 போட்டிருக்கோம். நீங்கள் வந்து 2 பேர் தான் எங்கள் ஃபேமிலியில், நாங்கள் கொஞ்சமாக அரைக்க போகிறோம்னா 50 கூட போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 100 போட்டிருக்கோம். இது நல்லா பாருங்கள்,
சூப்பரா காஞ்சி எல்லாம் காஞ்சி காஞ்சிச்சு சரக்கு மிளகா எடுத்துட்டு போயிட்டு மிஷின்ல அரைக்க போறோம். போலாமா? சோ நிறைய பேர் கேட்டீங்களே குழம்பு தூள் எப்படி அரைக்கிறதுன்னு. எங்களுடைய மெத்தட் இதுதான். இதுல நீங்க வேற என்னென்னலாம் போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து கருவேப்பிலை போடல, பட் அம்மா போட சொன்னாங்க, போடல. நல்லா தான் இருக்கும் கருவேப்பிலை போட்டா. ஏன் நம்ம தான் குழம்புல போடுறோமே, அப்புறம் ஏன்? இருந்தாலும் வேணாம், இப்போதைக்கு டைம் இல்லை. ஸோ அப்படியே போயிட்டு அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் கருவேப்பிலை போட்டுடலாம். சரிங்களா? சரி, அந்த குட்டி தம்பிக்கு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாமா? கொடுத்துட்டு வந்துடலாம். இதை நான் அப்படியே மிஷினில் எடுத்துமே கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? போயிருக்காங்களாம் அந்த குட்டி தம்பி கூட்டிகிட்டு. அந்த குட்டி தம்பி கூட்டிகிட்டு வேலைக்கு போயிருக்காங்க. பூட்டி இருக்கு அவங்க வீடு. இந்த வீடு தான். வந்துக்கினே இருப்பாங்களா? அந்த வழியில் தான் நடந்து வரணுமா? குறுக்காவும் ஒரு வழி இருக்குதா? சரி இரு, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டே போயிடலாம். சரியா? அவங்க இங்கே தான் எங்கேயும் வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டோம். ரோடு சரியில்லை, கொஞ்சம் ஷேக் ஆகுது. ரோட்டு ஓரத்தில் தான் செய்கிறாங்க அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அவங்க போக வேண்டியதாங்க. அது வராங்க. இல்லையே, இதில் இருக்காங்களா? அதில் இல்லை, காணும் அந்த குட்டி பையன். அது அங்கே 2 பேர் இருக்காங்க. அவங்களா எங்கிட்ட கேளு. யாராவது குட்டி தம்பி வச்சுக்கிட்டு இங்கே வேலைக்கு வந்தாங்க. வள்ளி அவங்க பேர். போயிட்டாங்களா? இந்த வழியில் போயிட்டாங்களா? குறுக்கு வழியில் இப்படி போக முடியாது வண்டிலாம். திருப்பு கூட தான் களைக்கொத்த வந்தாங்க. போகிறாங்களா அவங்க கூட தான் களைக்கொத்த வந்தாங்களாம். அதான் அவங்க ஷார்ட் ரூட்லேயே போயிட்டாங்களாம். திருவா மறுபடியும் நம்ம வீட்டுக்கே போகலாம். சரி, கொல்லி வயல் போயிட்டு அவங்கள தேடிட்டு வரோம். அங்கே போயிட்டு தேடினாக்கா அவங்க போய் வேலை செய்கிற இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. அவங்க வந்து அவங்க கூட வேலை செய்கிறவங்கன்னு சொன்னாங்க. அவங்க இப்போ தான்ப்பா போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வீட்டுக்கே வந்தாச்சு. இதுதான் வீடு. வீட்டுக்கு வந்து அந்த சைடு வருவாங்க. எந்த சைடு வருவாங்க? சரி அப்படி தான் வருவாங்க. வழி இப்படி தான் வருவாங்களா? சரி இப்படியே வந்து இப்படி தான் வருவாங்க. இதுதான் வந்து குட்டி தம்பி வீடு. அது பேர் ஸ்ரீதர் போட்டிருக்கு. இதே இவ்வளோ வெயிட் இருக்குது. அவங்களுக்கு கொல்லியில் பார்த்து கொடுத்துருந்தாக்கா இதையும் தூக்கின்னு அந்த குட்டி பையன் தூக்கின்னு எப்படி வருவாங்க? நல்ல வேலை நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம் மறுபடியும். இல்லை, வெயிட்டு கம்மியாக இருந்தால் அங்கேயே கொடுத்துட்டு வந்துருக்கலாம். அரிசி இருக்குல்ல, வெயிட்டாக இருக்கும். ஸ்ரீதர் வா நல்லா இருக்குங்க. இப்போ தான் வேலை விட்டு வரீங்களா? சரி வா வாங்க. நாங்கள் கொல்லிக்கே வந்தோம். நாங்கள் ஆமாம் கொல்லிக்கே வந்தோம். அவங்க தான் சொன்னாங்க இங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு. சரி அங்கே போகலாம், வீட்டுக்கு போகலாம் வாங்க. என்ன ஸ்கூல் பேக்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? ஸ்கூலுக்கு தான் இட்டு போய் விட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு வரேன். என்ன பண்ணுறது? உட்காந்துங்க இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசு இல்லை செலவுக்கு. அதனால அவனை ஸ்கூல்லேருந்து கூட்டான்ட்டுங்களா? கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு வச்சுட்டு வரேன். பிஸ்கெட் சாப்பிட்டியா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்குங்க. நாங்கள் அங்கே போயிட்டோம். நாங்கள் சரி நடந்து வந்துடுவீங்கன்ட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு நீங்கள் சுற்றிட்டு இல்லை, ரொம்ப தூரமா? சரி நீங்கள் தரங்க, போங்க. தண்ணிலாம் குடி. முதல்ல மூச்சாங்குதா? ஓடி அந்த யாருக்கு முன்னாடியே. ஆமாவா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பா? யூகேஜி. ஏய் நம்ம பார்த்து 2 மாதம் ஆச்சுல்ல. யூகேஜி படிக்கிறியா? மதியானம் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? தம்பிக்கு பிஸ்கெட் எடுத்து கொடு. மதியம் என்ன சாப்பிட்டா? ரசம் போவா சாப்பிட்டியா? ஸ்நாக்ஸ் நிறையவே இருக்குது தம்பிக்கு. அந்த பிஸ்கெட் எடுத்து கொடு. உனக்கு எது பிடிக்கும்? அதில் எது பிடிக்கும்? 2 பிடிக்குமா? உள்ளே போங்க. உங்களை பார்த்து 2 மாதம் ஆச்சு. இப்போ தான் வந்தோம். கூடுமே உட்கார வச்சு மணி ஆயிடுச்சுன்னா கொண்டு ஸ்கூல்ல விட்டுருவேன். விட்டுட்டு வந்து அப்புறம் மதியம் போய் சாயந்தரம் ஸ்கூல்ல எப்படி ஃபுல்லாவே ஸ்கூல்லயே இருக்கணும்? 3:30 வரைக்கும் ஸ்கூல்ல. அப்புறம் அங்க போய் கூட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இட்டுட்டு வருவீங்க டெய்லியுமே எப்படின்னா ஒரு இட்டு அங்க வேலை இருக்குல்ல போவேன். இல்லைன்னா வீட்டில் தான். வீட்டுல இருப்பீங்க. வேலைக்கே போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. செஞ்சுட்டோம்.
சரி 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 அந்த பையில் இருக்குது அப்புறம் மாற்றிக்கின்னு கொடுங்க. அதில் ஒரு 10 கிலோ அரிசி இருக்குது, 2 லிட்டர் ஆயில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி இருக்குது. நாங்கள் வந்து நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லைங்க, அதனால் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரோம். சரிங்களா? தம்பிக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, இன்னும் அந்த கவரில் இருக்குது, எடுத்து கொடுங்க. ரொம்ப அதான் 2 மாதம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. வாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. சரி 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 வரோம். எனக்கு பர்த்டே எல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போ 4 வயசு இப்போ பொண்ணு கொண்டாடணும். என்னைக்கு? இந்த மாசம் எத்தனாம் தேதின்னு தெரியல, தேதி தெரியாது. தேதி மறந்துச்சு. தேதி அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு ஆனா இந்த மாசம் தான் கொண்டாடுனீங்களா? இந்த மாசம் தான் கொண்டாடணும். ஆகஸ்ட்ல தான் அப்ப பர்த்டே வந்துது, ஆனா தேதி தெரியல. தெரியல. சரி உன் பர்த்டே டேட் சொல்றா. ஏதோ ஒன்று கரெக்டா? ஐய் அவனுக்கு என்னப்பா தெரியும், அவன் வாயில வந்து சொல்றான். இங்க பாரு லாஸ்டா பர்த்டே எப்ப இந்த மாசமா கொண்டாடுன? உனக்கு Dress எடுத்துட்டு வரேன் பர்த்டேக்குனா. நான் டேட் கேட்டு சொல்றேன் ஆயா கிட்ட அப்புறமா. நான் எனக்கு தெரியாது, பொண்ணை கேட்டு சொல்றேன். சரி சரி பொண்ணு சரி. உங்களுக்கு இன்னொரு பொண்ணு வெளியில இருக்காங்க. அவங்க திருப்பூர்ல தான் இருக்கிறாங்க. திருப்பூர்ல இருக்காங்க. இவங்க செத்துட்டு நான் தான் அவங்க ஆளுக்கு போயிருக்கிறாங்க. அப்படியா? அப்ப இவனுக்கு போவாங்களே இவனை பார்த்துட்டு சொன்னாங்கல்ல, கஷ்டமா இடம் மாறி இருந்தாங்க, அதனால அவங்க அங்க போயிருக்கிறாங்க. புரியல. இன்னொரு அம்மாவா? சரிப்பா சரி. இங்க வருவாங்களா இன்னொரு அம்மா? வந்துட்டு ஸ்ரீதர் குட்டியை பார்த்துட்டு போவாங்களா? நாளைக்கு போவாங்க இங்கே படுத்து தூங்கிட்டு. சரி. அவங்க பசங்களா இருக்காங்க? அவங்க பசங்களாம் கொண்டு ஹாஸ்டல் சேர்த்துட்டாங்க. ஆனால் அதான் இவங்க சேர்த்துருவேன், அது பசங்களாம் வச்சிருக்க இங்கே இருக்க முடியாதா, கொண்டு சேர்த்து இன்னொரு நாள் அவங்கவுங்க பிள்ளைய அவங்கவுங்க தான் பார்த்துக்க முடியும். என்னங்க மற்றவங்க பிள்ளையெல்லாம் எத்தனை நாளைக்கு பார்த்துக்க முடியும்? ஏதோ நம்மளால முடிஞ்சது எட்டாந்து தரோம். சரிங்களா? என்னால் முடிஞ்சது இது வந்து ஒருத்தவங்க வாங்கி கொடுக்க சொல்லி தான் கொடுத்தாங்க இது. சரிங்களா? இதே மாதிரி அடிக்கடி வரேன் நான். சரிங்களா? இப்போதைக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல, நீங்கள் இது இருக்கிற வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வர முடிஞ்சா வந்துடுறேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியடா? ஸ்நாக்ஸ் அதில் இருக்குது, அந்த கவர் ஸ்நாக்ஸ் கவர் எடுத்து கொடுத்துட்டு. இங்க பாரு, டெய்லி ஸ்கூல் போறியா ஒழுங்கா? இல்ல லீவ் போடுறியா? இங்க பாரு, டெய்லி ஸ்கூல் போணும், ஒழுங்கா படிக்கணும். சரியா? உங்க நம்பர் நான் விட்டுட்டேன் இங்கே. அப்படிங்களா? சரி நான் எழுதி பேப்பர்ல வச்சுட்டேன். இங்க பாரு, ஸ்கூல்லாம் ஒழுங்கா போகணும், லீவ் போடக்கூடாது. சரியா? இங்க பாரு, உடம்பு சரியில்லைன்னா லீவ் போடு. சும்மா லீவ் போடக்கூடாது. டெய்லி ஸ்கூல் போகணும், சமத்தா எடுத்துக்க, படிக்கணும் ஒழுங்கா. சரியா? குக்குரேவா வாங்கிட்டு வந்தா? லேசு குறுக்குறாங்க. சரி 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 சாப்பிடுனா போயிட்டாளா? அதனால அவன் அக்கா ஸ்கூலை விட்டு வந்தது அவன் அக்கா கூப்பிட்டு போயிடும். இன்னும் அவனை கூப்பிட்டு வந்திருப்பேன். அவன் வீட்டில் இல்லை. சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி நான் போயிட்டு வரட்டுங்களா? அந்த பைய கொஞ்சம் கொடுங்க. பைய இல்லை, பைய மட்டும் மாற்றின்னு கொடுங்க. காசு வச்சுக்கோ, காசு வாங்கிக்கோங்க. சும்மா ஏதாவது வாங்கி கொடுங்க. என்ன சரி போலாமா? போய் வரேன், இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம். பாய் பாய். சரி போலாம், பட்டு போலாம் வீட்டுக்கு. உன் தம்பி கூட எல்லாரியா? இன்னொரு நாள் வானா வேலையா வந்து கூட்டு போறோம். இப்போ வேணாம், பொழுது ஆயிடுச்சு. இன்னொரு நாள் லீவ் நாளில் வந்து நாங்கள் கூட்டு போயிடுறோம். சரியா? வந்து ஃபுல் டே தம்பி கூட விளாடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த குட்டி தம்பி வீட்டில் போயிட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மிளகாய் பொடி அரைச்சாச்சு, காமிச்சிடலாமா? மிளகாய் பொடியா? மிளகாய் தூள். கண்ணுல பற்ற போகுது. இவ்வளோ தூரம் வந்திருக்கு. 2 கிலோ தண்ணியும் 1/2 கிலோ மிளகாய் அரைச்சோம். எங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது ஒரு 3 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 மாசம் வரும், அதுக்கு மேலே வராதுல்ல. மீன் குழம்பு வச்சா 1.5 மாசம் வரும். சாம்பார் வச்சா ஒரு 2 மாசத்துக்கு வரும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு क्वेश्चनக்கு வந்து நாங்க ஒரு ரிப்ளை பண்ணோம். அது ரொம்ப நாளாவே வந்துட்டு இருக்கு. நாங்க ரொம்ப நாளா வருது. ரொம்ப நாளா வருது. ஒரு 2-3 வீடியோவே நாங்க அது வந்து அது பேர் வந்து அஜித் குமார் அப்படின்னு நினைக்கிறேன். அஜித் குமார். அப்புறம் 2-3 பேர் கூட பண்ணிருக்காங்க. அது பொம்பளை பண்றாங்களா இல்ல ஆம்பளை பண்றாங்கன்னு தெரியல. வந்து அதுல பின் பண்றோம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நானு. அதுல பின் பண்ணி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஆனா அது அடிக்கடி பண்றாங்க.
என்னன்னா இவங்கள மாதிரி வாங்க அவங்கள மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே இருக்குமா? நாங்க இன்னும் இப்படியே இருக்கீங்க, நீங்க அவங்கள மாதிரி வாங்க. நீங்க நல்ல விதத்துல சொன்னீங்களா இல்ல கெட்ட விதத்துல சொன்னீங்களா எங்களுக்கு தெரியாது. நாங்க நல்லா வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா? பட் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க அவங்கள மாதிரி வரணும்ன்றீங்க, எங்களுக்கு யார் மாதிரி வரணும்னு எங்க எண்ணம் இல்லை. நாங்களாவே இருந்துட்டு போறோமே. இவங்க இப்ப வீடு கட்டிட்டாங்க, பக்கத்துல இவங்க பில்டிங் கட்டுறாங்க, அவங்க ஹோட்டல் கட்டுறாங்க, இவங்க கார் வாங்குறாங்க, அவங்க பஸ் வாங்குறாங்க, இவங்க பைக் வாங்கிட்டாங்க, பக்கத்துல ஸ்கூட்டி வாங்கிட்டாங்க, நாங்களும் அதே மாதிரி வாங்கணும், அவங்களுக்கு அதே மாதிரி பண்ணணும். அது மாதிரி எங்களுக்கு கிடையாது. அவங்க வந்துட்டாங்க, நீங்க ஏன் வரல? இதெல்லாம் என்ன கேள்வி இது? நம்ம வர வேண்டிய நேரத்துல வருவோம், அவ்வளவுதான். நாங்க ஒரு நாள் வரும் பொறிமாவமோ இல்ல கூடிய விரைவில் நல்லா வருமோ அதெல்லாம் கிடையாது. அவங்கள மாதிரி நாங்களே ஃபீல் பண்ணல, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நாங்களா இருப்போம். நாங்க இப்ப நல்லா இருக்கோம், ஹாப்பியா இருக்கும், எந்த குறையும் இல்ல, சந்தோஷமா இருக்கும், சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்ல, துணிமணிக்கு எந்த குறையும் இல்ல, வச்சிருந்தாங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கும். பட் நீங்க கம்பேர் பண்றீங்க. ஆமா, எங்களுடைய வீடியோ பிடிச்சதுன்னா பிடிக்குது அப்படின்ட்டு ஒரு லைக் போடுங்க. பிடிக்கலன்னா வச்சுங்களேன், பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தாக்கா இந்த மாதிரி வீடியோ எடுங்க. ஓகே, நல்லா இருக்கு. கமெண்ட் இல்ல, நாங்க பேட் கமெண்ட் நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க வாங்க, நல்லா வரணும், பட் மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான், அது ஒரு விஷயம் மட்டும் தான். பட் நீங்க எங்க நல்லதுக்கு தான் சொன்னீங்க, நாங்க எடுத்துக்கிறோம். கண்டிப்பா நாங்களும் நல்லா வரும், அவ்வளவுதான். சோ இதுக்கப்புறம் ரிப்பீட்டடா அது மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்கள சொல்லக்கூடாது, யார் பேரையுமே நீங்க சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அது பக்கத்து வீடா இருக்கட்டும், எதிர் வீடா இருக்கட்டும், இல்ல எங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், யார் பேரையுமே மென்ஷன் பண்ணாதீங்க. நாங்களாவே இருந்துட்டு போறோம். யார் மாதிரி எங்களுக்கு வரணும்னு ஆசையே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க அது மட்டும். ஸோ அவ்வளோதான். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.